அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மீண்டும் நாங்கள் அலகு மூன்றில் மூன்று பகுதியை நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதாவது அரசு தொடர்பான அரசியல் என்ன கருக்கள் என்ற ஒரு தலைப்பு உங்களுக்கு இடப்பட்டிருக்கின்றது. இதில் மூன்று தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றது. ஒன்று அரசும் இறைமையும், அரசும் பிரஜையும், அரசும் அரசாங்கமும் என்ற மூன்று விடயங்கள், மூன்று தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றது. முதலாவது அரசும் இறைமையுமாகும். எங்களுக்கு தெரியும், இந்த அரசியல் கற்கை நெறியில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது அரசு பற்றிய விடயமாகும். அரசு என்பது ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய உயர் அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனம் என்று நாங்கள் அதனை அடையாளப்படுத்தலாம். இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு, மிக முக்கியமான ஒரு கூறு, மிக முக்கியமான ஒரு அம்சம் இறைமை என்பதாகும். இறைமை என்பது ஒரு அரசிடம் இருக்கக்கூடிய உயர் அதிகாரம் என்று நாங்கள் இலகுவாக சொல்லலாம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகள், மக்களை ஒழுங்குபடுத்துகின்ற செயற்பாடுகள், மக்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற செயற்பாடுகள் என்று எல்லாவற்றையும் மேற்கொள்வது இந்த இறைமை என்ற அம்சத்தை வைத்துத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வைத்திருக்கின்றோம். இறைமை என்ற எண்ணக்கருவை அரசியலில் முதலாக பயன்படுத்தியவர் ஜீன் போடின் என்ற அறிஞராவார். ஜீன் போடின் சொல்கின்ற பொழுது சொல்கிறார், இறைமை என்பது சட்டத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத பொதுமக்களை கட்டுப்படுத்துகின்ற மிகவும் உயர்ந்த அதிகாரம் என்று ஜீன் போடின் அதனை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மிக முக்கியமாக இந்த இறைமை பற்றிய விடயத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இன்று அந்த இறைமையானது அரசுகளில் ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கின்றது. குறிப்பாக உலகமயமாக்கல், சமஷ்டிவாதம் என்ற காரணங்களினால் இந்த விடயம் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட நிலைமைக்குள் என்ன செய்ய முடியாமல் இருக்கின்றது, ஒரு அரசால் தனது செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதே போன்று இந்த இறைமையை நாங்கள் இரண்டாக பிரித்து நோக்கலாம். ஒன்று உள்ளிறைமை, இரண்டாவது வெளியுறைமை என்பதாகும். ஒன்று உள்ளிறைமை, வெளியுறைமை என்பதாகும். எனவே இரண்டு மிக முக்கியமானவைகளாக காணப்படுகின்றன. உள்ளிறைமை என்பது ஒரு நாட்டிற்குள் வருகின்ற அச்சுறுத்தல்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்பவற்றை அடக்குவதற்காக அரசு பயன்படுத்துகின்ற ஒன்று என்றும், வெளியுறைமை என்பது வெளியிலிருந்து வருகின்ற அச்சுறுத்தல்கள் போன்றவற்றை, ஆபத்துகள் போன்றவற்றை தவிர்ப்பதற்காக அரசு பயன்படுத்துகின்ற ஒன்றென்றும் நாங்கள் அதனை நோக்கி பார்க்கலாம். எனவே இறைமை என்பது அரசுக்கு இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகின்றது. அடுத்தது அரசும் பிரஜையும் என்ற இன்னும் ஒரு பிரதானமான ஒரு எண்ணக்கரு. ஒரு அரசில் வாழுகின்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் பிரஜைகள், சிட்டிசன் என்று சொல்வோம். இது மிக முக்கியமான ஒன்று. பழைய காலத்தில் நகரில் வாழ்பவன் என்று இதனை சொன்னாலும் கூட காலத்தில் அரசின் உறுப்பினர் என்று பிரஜைக்கு நாங்கள் வரைவிலக்கணப்படுத்தலாம். அரிஸ்டோட்டில் சொல்கின்ற பொழுது சொல்கின்றார், பிரஜை என்பது அரசினுடைய செயற்பாடுகளில் மிக மும்முரமாக இன்ட்ரெஸ்டாக பங்கு பெற்றுதல் என்று அவர் சொல்கின்றார். எனவே பங்கு பெற்றுதல் என்பது மிக முக்கியமான, அரசுடைய செயற்பாடுகளில் பிரஜை பங்கு பெற்ற வேண்டும் என்று அரிஸ்டோட்டில் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்று வரை இந்த எண்ணக்கரு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வருகின்றது. அதே போன்று T.H. மார்ஷல் போன்றவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், அவர்கள் சமூக பிரஜா உரிமை, சோசியல் சிட்டிசன்ஷிப் என்று அதனை T.H. மார்ஷல் சொல்லி இருக்கின்றார். இதில் நீங்கள் புரிந்து கொள்ளணும், சமூக பிரஜா உரிமை என்பது என்னவென்றால், ஒரு நாட்டில் ஒரு வீடொன்றை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கின்றதோ அவன் பிரஜை என்று T.H. மார்ஷல் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பிரஜை ஏன் அரசுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட அறிஞர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. முதலாவது அரிஸ்டோட்டில் சொல்லுகின்றார், ஏன் ஒரு பிரஜை நாட்டிற்கு அரசுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால், முதலாவது காரணம், ஓர் அரசு மக்களுடைய பொது நலன்களை நிறைவேற்றுகின்றது. எனவே ஒரு பொதுமகன், ஒரு பிரஜை அரசுக்கு கட்டுப்பட வேண்டும். சமூக ஒப்பந்த கோட்பாட்டாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஒப்பந்தம் செய்துதான் ஒரு பிரஜை அரசை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். ஒப்பந்தத்தின் மூலம் நான் கட்டுப்படுவேன் என்று ஒப்பந்தம் செய்திருக்கிறார். எனவே அவன் கட்டுப்பட வேண்டும் என்று சமூக ஒப்பந்த கோட்பாட்டாளர்கள், சோசியல் கான்ட்ராக்ட் தியரிஸ்ட் சொல்கிறார்கள். அடுத்ததாக தாராண்மைவாதிகள் சொல்கிறார்கள், மக்களுடைய இயற்கை உரிமைகளை அரசு கொடுக்கின்றது, எனவே அரசுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று தாராண்மைவாதிகள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ரூசோ சொல்கின்றார், மிக முக்கியமாக ஒரு அரசு பொதுமக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்றது, எனவே பொதுமக்கள் அரசுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். எனவே இவ்வாறு அரசுக்கும் பிரஜைக்கும் இடையிலான தொடர்பு இருந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம்.
எனவே அரசுக்கும் பிரஜைக்கும் இடையிலான தொடர்பை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரஜை பிறந்தது முதல் அவன் இறக்கும் வரையும், இறந்ததன் பின்னரும் அவன் டெத் சர்டிபிகேட் பெறும் வரையும், பிறப்பினூடாக அவன் பர்த் சர்டிபிகேட்டை பெற்றுக் கொள்கின்றான், பிறப்பினூடாக அவன் டெத் சர்டிபிகேட்டை பெற்று தன்னுடைய குடும்பத்திற்கு நலவு கொடுக்கின்றான். அதனையும் அரசு மேற்கொள்ள வேண்டும். எனவே அரசுக்கும் பிரஜைக்கும் இடையிலான மிக நெருங்கிய தொடர்புகள் காணப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல சில வேளைகளில் ஸ்ட்ரக்சருக்கு கட்டமைப்பு வினாக்களுக்கு வருகின்ற பொழுது ஆக்டிவ் சிட்டிசன் என்ற கன்செப்டையும் சமூக பிரஜா உரிமை சோசியல் சிட்டிசன்ஷிப் என்ற கோட்பாட்டையும் யார் முன்வைத்தார்கள் என்ற கேள்வி வரலாம். ஆக்டிவ் சிட்டிசன் செயற்பாட்டு பிரஜை என்பதை அரிஸ்டோட்டிலும், சமூக பிரஜா உரிமை என்பதை TH மார்ஷல் முன்வைத்தார்கள் என்று நீங்கள் விடை எழுத வேண்டும் என்ற மிக முக்கியமான விடயத்தையும் மாணவர்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான தலைப்பு அரசும் அரசாங்கமும். நாங்கள் இது அடிக்கடி பார்க்கின்ற ஒரு தலைப்பு. அரசு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அரசியல் தற்கொலையில் மிக பிரதானமானது, நடைமுறையில் மிக பிரதானமானது. ஒவ்வொரு அரசும் செயற்படுவதில் மிக முக்கியமான பங்கு இன்றைக்கு உலகத்தில் காணப்பட்டிருக்கின்றது. இந்த அரசும் அரசாங்கமும் ஆரம்ப காலத்தில் இரண்டும் ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் பின்னர் இரண்டுக்கும் இடையில பிரிவினைகள் காணப்படுகின்றன என்ற கருத்து இன்று ஓங்கி காணப்படுகின்றது. அரசின் ஒரு கூறாக அரசாங்கம் செயற்படுகின்றது. அரசு என்பது உயிர் என்றும், அரசாங்கம் என்பது உடல் என்றும், அரசு என்பது எஜமான் என்றும், அரசாங்கம் என்பது பணியாளர் என்றும் இவ்வாறான அடிப்படைகளில் அது பார்க்கப்படுகின்றது. அரசிடம் தான் முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் செயற்படுகின்றது என்ற கருத்துக்கள் இன்று மிக முக்கியமாக பகிரப்பட்டு கொண்டு வருகின்றன. அரசு என்பது பல செயற்பாடுகளை இன்று மேற்கொண்டு வருகின்றது. அரசாங்கம் அதற்கு துணை செய்து அந்த செயற்பாடுகளை ஒருங்கிணைத்து செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் மிக முக்கியமான விடயமாக இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அரசு தன்னுடைய விடயங்களை அமுல்படுத்திக் கொள்வதற்காக அரசாங்கத்தோடு தொடர்ந்து செய்கின்ற பிரதானமான விடயம் சட்டத்துறையை பயன்படுத்துகின்றது, நிர்வாகத்துறையை பயன்படுத்துகின்றது, நீதித்துறையை பயன்படுத்துகின்றது, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு என்பவற்றை அது பயன்படுத்தி இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்புகள் இன்றும் காணப்பட்டு வருகின்றன. எனவே இந்த மூன்று எண்ணக்கருக்களும் மிக முக்கியமான எண்ணக்கருக்களாக நோக்கப்படுகின்றன. அன்புக்குரிய மாணவர்களே, அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பாக நாங்கள் பார்ப்பது 3.4 அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டு அணுகுமுறைகள் என்ற மிக முக்கியமான இன்னும் ஒரு தலைப்பு. இதில் உங்களுக்கு 4 தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றது. 1 சமூக ஒப்பந்த கோட்பாடு, 2 மார்க்சியவாத கோட்பாடு, தாராண்மைவாத கோட்பாடு, பெண்ணியல்வாத கோட்பாடு என்ற 4 தலைப்புகள் உங்களுக்கு இடப்பட்டிருக்கின்றது. சமூக ஒப்பந்தவாதம் சொல்கின்றது அரசு என்பது மக்களினுடைய ஒப்பந்தத்தின் காரணமாக உருவாக்கப்பட்டது என்று சொல்கின்றது. ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் உடன்பாடு ஒப்பந்தம் செய்ததன் காரணமாகத்தான் அரசு உருவானது என்ற கோட்பாட்டை சமூக ஒப்பந்த கோட்பாடு முன்வைக்கின்றது. இதில் மிக முக்கியமான பிரதானமான 3 அறிஞர்கள் இருக்கின்றார்கள். 1 தாமஸ் ஹாப்ஸ், 2வது ஜான் லாக், 3வது ரூசோ போன்ற 3 பிரதானமான அறிஞர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களுடைய கருத்தின்படிக்கு 3 பேருடைய கருத்தின்படியும் அரசு தோன்றுவதற்கு முன்னர் ஒரு சமூகம் இருந்தது. அரசு தோன்றுவதற்கு முன்னர் இருந்த சமூகத்தை அவர்கள் இயற்கை நிலை சமூகம் என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நிலை சமூகம் என்று சொல்கிறார். இயற்கை நிலையில் இருந்தவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் தங்களுக்கும் ஆட்சியாளருக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார்கள் என்று சொல்கிறார். இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக ஹாப்ஸினுடைய கருத்தின்படி எல்லா அதிகாரங்களையும் மக்கள் ஆட்சியாளரிடம் கொடுத்து விட்டார்கள். எனவே ஆட்சியாளர் முழு அதிகாரம் கொண்டவனாக, வரம்பற்ற அதிகாரம் கொண்டவனாக மாறிவிட்டார் என்பது தாமஸ் ஹாப்ஸினுடைய கருத்து. ஜான் லாக் சொல்கின்றார் அப்படி அல்ல, அரவாசி அதிகாரத்தை மக்களும் அரவாசி அதிகாரத்தை அரசிடமும் கொடுத்தார்கள். எனவே 2 பேரும் இணைந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவருடைய கருத்து. அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர் சரியான முறையில் நடக்காத போது அவர்களை அடுத்த முறை அவர்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள் என்பதையும் ஜான் லாக் குறிப்பிட்டார். இதேவேளை ரூசோ குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கின்றார்
அரசனுக்கும் ஆட்சியாளனுக்கும் மக்களுக்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட்டது. எல்லா அதிகாரத்தை மக்களை வைத்துக் கொண்டார்கள், அரசனிடம் ஒன்றையும் கொடுக்கவில்லை. எனவே பொதுமக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற செயற்பாடை மட்டும்தான் ஆட்சியாளன் செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இது ஒரு பிரதானமான கருத்தாக இன்று கருதப்பட்டிருக்கின்றது. எனவே சமூக ஒப்பந்தவாதம் இவ்வாறு அரசின் இயல்பு தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றது. அடுத்தது மார்க்சியவாதம். மார்க்சியவாதம் சொல்கின்றது, அரசு என்பது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்றால், பணக்கார வர்க்கம், அதாவது சமூகத்தில் சொத்துள்ள வர்க்கம் தங்களுடைய நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசை உருவாக்கி கொண்டார்கள் என்று மார்க்சியவாதம் கூறுகின்றது. இதற்காக வரலாற்றில் 2 சமூகங்கள் காணப்பட்ட 2 வகுப்புகள், ஒன்று சொத்துள்ள வர்க்கம், மற்றது சொத்தற்ற வர்க்கம். இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட முரண்பாடுகள், பிரச்சனைகள் காரணமாக இன்னும் சமூகங்கள் தோற்றம் பெற்றன என்று மார்க்ஸ் குறிப்பிடுகின்றார். மார்க்ஸ் சொல்லுகின்றார், ஆரம்பத்தில் புராதன கம்யூனிஸ்ட் சமுதாயம் என்று ஒன்று காணப்பட்டது. இங்கு சொத்துக்கள் யாருக்கும் சொந்தமாக இருக்கவும் இல்லை, எனவே அரசும் இருக்கவில்லை என்ற ஒரு கருத்து. அடுத்ததாக அவர் சொல்கிறார், அடுத்த காலகட்டம் வந்தது ஆண்டான் அடிமை சமூகம் என்று சொல்கின்றார். ஆண்டான் அடிமை சமூக முறை காணப்பட்டது. இதில் சொத்து பலசாலிகளிடம் சென்றது, எனவே அவர்கள் அரசாங்கத்தை அல்லது அரசை உருவாக்கி கொண்டார்கள். எனவே இந்த இடத்தில் தான் அரசு உருவானது என்று அவர் சொல்கின்றார். அடுத்ததாக நிலமானிய சமூகம் உருவானது. அடுத்ததாக தொழிலாளி முதலாளித்துவ சமூகம் உருவானது. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசு பணக்காரர்களிடம் அப்படியே வந்து கொண்டிருந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார். அடுத்ததாக கம்யூனிஸ்ட் சமூகம், சோசலிச சமூகம், அடுத்ததாக நவீன கம்யூனிஸ்ட் சமுதாயம் என்ற அமைப்புகள் உருவாகும் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார். இந்த முதலாளித்துவத்திற்கு பிரகான சமூகத்தில் தொழிலாளர்கள் ஆட்சியை கைப்பற்றுவார்கள், ஆட்சியை கைப்பற்றுவதற்காக புரட்சியை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார். இவ்வாறு தொழிலாளர்கள் அரசை கைப்பற்றி அவர்கள் அரசற்ற நிலையை உருவாக்குவார்கள், அரசு இல்லாத நிலையை உருவாக்குவார்கள் என்பது மார்க்சினுடைய பிரதானமான கருத்தாகும். இந்த சிந்தனை அடிப்படையாக கொண்டுதான் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடிப்படையாக 1949ஆம் ஆண்டு சீனாவில் புரட்சி மேற்கொள்ளப்பட்டது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இன்றும் கூட இந்த மார்க்சியவாத சிந்தனை பல நாடுகளில் தாக்கம் செலுத்தியிருக்கின்றது. பல நாடுகளுடைய அரசியல் யாப்புக்கள், பல நாடுகளுடைய அரசியல் கட்சிகள், பல நாடுகளுடைய அரசியல் செயற்பாடுகளில் மார்க்சியவாத சிந்தனை ஏதோ ஒரு அடிப்படையில் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். இது அடுத்ததாக தோற்றம் பெற்ற தாராண்மைவாத கருத்தியல் உங்களுக்கு தாராண்மைவாத கோட்பாடு தரப்பட்டிருக்கின்றது. தாராண்மைவாதம் என்பது தனி மனிதனுக்குரிய சுதந்திரத்தை வழங்குகின்ற செயற்பாடு. தனி மனிதனுக்கு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக உரிமைகள் வழங்கப்படுவது, அவன் விரும்புகின்ற ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும், எனவே அரசியல் உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒன்று என்று தாராண்மைவாதத்தை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். எனவே தாராண்மைவாதம் என்பது இன்று பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு கோட்பாட்டு அணுகுமுறையாகும். அடுத்து பெண்ணியல்வாத அணுகுமுறை இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் பெண்ணியல்வாத அணுகுமுறையை பார்க்கலாம். உண்மையில் பெண்ணியவாதத்தை பொறுத்தவரையில் அது ஒரு பிரதானமான ஒரு அரசு தொடர்பான கோட்பாடு அல்ல என்றாலும் கூட அதனை இங்கே உங்களுக்கு போட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த கோட்பாடானது 1970களில் உருவாக்கப்பட்டது. பெண்களும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனையோடு தோற்றம் பெற்ற ஒரு கோட்பாடாகும். இவ்வாறு உங்களுக்கு 4 பிரதானமான கோட்பாடுகள், அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டு அணுகுமுறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றை நீங்கள் நன்றாக படித்து 3வது ஒரு கேள்வி எனும் கட்டாயம் வரும், அதற்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும். எனவே இருப்பது 4 தலைப்புகள். எனவே அவற்றின் ஊடாக நீங்கள் அரசு பற்றிய அலகு 3 பகுதிகளை படித்துக் கொண்டு நீங்கள் மிக அழகான முறையில் பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தித்து விடைபெற்று கொள்கின்றோம். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, எனக்காகவும் நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேரை மற்ற கமெண்ட் போன்றவற்றை நீங்கள் செய்ய வேண்டும், லைக் போன்றவற்றை எனக்காக செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் வேண்டி, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ரிசல்ட்ஸ் மிகவும் நல்லதாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்பின் ரசீம் ஐதுரூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.